கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் சகோதரிகளின் காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் காணப்பட்ட பல்வேறு காரியங்களை குறித்து அவர்களுக்கு புத்திமதி சொல்லும்போது புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் உரிய காரியத்திலும் அவர்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் சபையின் அங்கத்தினராய் இருப்பதினாலே, ஸ்திரீகளாகிய நாமும் சபையிலே நாம் ஐக்கியப்பட்டு அங்கத்தினராய் இருக்கிறதினாலே சபைக்கு கிறிஸ்து தலை என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாம் முதலாவது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு பிறகு நாம் புருஷனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது எபேசியர் 5:22-24. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதை தொடர்ந்து கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதே போல நாம் கொலோசையருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது நாம் எப்படியாக நம்முடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் கேட்கும்படி நம்முடைய சொந்த புருஷருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஏற்கும்படி என்று சொல்லும் போது கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு உட்பட்டு நாம் நம்முடைய புருஷர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் இதை ஒரு உதாரணத்தோடு நாம் பார்த்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் அதிலே நாம் வாசிக்கிற ஒரு தம்பதிகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அனனியா சப்பீரா எனக்கூடிய ஒரு தம்பதி. அங்கே நாம் வாசிக்கிறபடி அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராவும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த காரியத்தினுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அனனியா தான் பொய் சொன்னது நிமித்தம் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் மரித்து போகிறார். தொடர்ந்து அவருடைய மனைவியும் அதே பொய்யை சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே மரித்து போகிறார்கள். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தன் மனைவி அறிய புருஷனானவர் அந்த ஒரு தவறை செய்கிறார். மனைவி இங்கே தன்னுடைய கணவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவள் பெற்றிருக்கிறாள். ஆனால் அவள் அந்த சூழ்நிலையிலே அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு புருஷனோடு சேர்ந்து கர்த்தருக்குள்ளாக பொய் சொல்ல அவர்கள் இருவரும் உடன்படுகிறார்கள். மனைவியாகிய நாம் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றாலும் நாம் கர்த்தருக்கு ஏற்கும்படி நம்முடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தபடி கணவரானவர் தவறு செய்யும் போது அந்த தவறை நாம் எடுத்து சொல்லி அவர் செய்யாதபடிக்கு அதை நாம் தடுத்து அவரை நாம் காப்பதோடு நாமும் அந்த தவறுக்கு உடன்படாதபடி நம்மையும் காத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. 1 பேதுரு 3:1-2 நாம் வாசிக்கிறபடி, அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நம்முடைய ஸ்திரீகளில் அநேகருடைய கணவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிகள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களானால் அவர்களுடைய நல்ல நடக்கையினாலே
தன்னுடைய கணவரையும் அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே அனனியா கர்த்தருக்கு பயப்படாதபடி தவறு செய்து அவர் அந்த பாவத்திற்கு உட்படும்போது மனைவியானவள் அவரை எச்சரித்து அந்த பாவத்திலிருந்து காத்திருந்தால் ஒருவேளை அனனியாவும் சப்பீராலும் அங்கே மரித்து போகாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் மனைவி அங்கே அமைதலா இருந்து கர்த்தருடைய தவறுக்கு தானும் உடன்பட்டதினாலே அங்கே அவர்கள் ஒரு தவறான உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் மாறி போனார்கள். இன்றைக்கும் நம்முடைய காரியங்களில் நாம் நம்முடைய சொந்த புருஷருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது வசனத்தின்படி உண்மையாகத்தான் இருக்கிறது என்றாலும் நாம் கர்த்தருக்கு ஏற்கும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் சில தவறுகளை செய்யும் போது நாம் அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி அதை செய்யாதபடி அவர்களை நாம் காத்துக்கொண்டால் நாமும் அவர்களும் பாவத்தில் விழாதபடி காத்துக்கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது, அவன் நன்மையையே செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். மனைவி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தன் புருஷனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். சப்பீராள் ஒருவேளை அதை அவளுக்கு எச்சரித்து புத்தி சொல்லி இருப்பாளானால் மரணமானது நேர்ந்திருக்காது, அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், மனைவியாகிய சப்பீராள் அதை செய்யாதபடி அவள் அந்த காரியத்திலே அவர்கள் மரித்து போகிறதை பார்க்கிறோம். எனவே குணசாலியான ஸ்திரீகளுடைய அந்த குண நலன்களை நாம் பெற்றிருந்து நம்முடைய புருஷர்களுக்கு நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தீமையை அல்ல நன்மைக்கு ஏதுவானவைகளே நாம் செய்ய வேண்டும். அப்படியாக நாம் செய்யும் போது ஆரம்பத்தில் நமக்கு சில கடினமான ஒரு காரியமாக அது இருக்கலாம், ஆனால் முடிவிலே அது நல்ல பலனை தரும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28-29 நாம் வாசிக்கிறோம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். ஆகவே நமக்கு கிடைக்கிற பலன் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நாம் குணசாலியான ஸ்திரீகளாக இருந்து நம்முடைய புருஷர்களுக்கு நாம் கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படிந்து அந்த தவறுகளை நாம் சில நேரங்களில் எச்சரித்து சொல்லி அவர்களை காக்கிறதினாலே நாம் நம்முடைய கணவரால் நாம் புகழப்படுகிறோம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் நாம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாய ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனா இருக்கிறான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அப்படியாக நன்மையான காரியங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி நன்மையான காரியங்களை அவர்களுக்கு நாம் செய்யும் போது அவர்கள் தேசத்து மூப்பர்களுடைய அவர்கள் நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய சொந்த புருஷர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறதோடு கர்த்தருக்கு ஏற்கும்படி சில காரியங்களை அவர்களுக்கு நாம் தவறு செய்யும் போது எடுத்துரைக்கிறதினாலே நாம் அவர்களையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் காத்து கொள்வதோடு பிற்காலத்திலே நமக்கு அது ஒரு நல்ல ஒரு புகழ்ச்சியை தருகிறது. அவர்கள் எழும்பி நம்மை அவர்கள் பாராட்டுகிறார்கள். கர்த்தருக்குள்ளாக நாம் நம்முடைய புருஷர்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மளை வாழ்த்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். நாம் அதற்கு நமக்கு முக்கியமாக தேவையா இருக்கிறது. நீதிமொழிகள் 31:30 நாம் வாசிக்கிறபடி, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இங்கே நாம் வாசிக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நாம் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கணவரையும் நாம் கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்ள முடியும். கீழ்ப்படையாத திருவசனத்திற்கு கீழ்ப்படையாத புருஷர்கள் இருப்பார்களானால் அவர்களையும் நம்முடைய நல்ல நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வரக்கூடிய நாட்களிலே இதை இருதயத்தில் வைத்து நாம் ஞானத்தோடு நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.